கடந்த சில மாதங்களாகவே சினிமா பிரமுகர்கள் சிலரால் அரசல் புலசராக முணுமுணுக்கப்பட்ட வந்த விஷயம்தான் இன்று டிராமால் அப்படின்னு தீபாவளி வச்ச வெடி மாதிரி வெடிச்சிருக்கு. கமல் கௌதமியின் நட்பு அல்லது காதல் அல்லது குடும்ப வாழ்க்கை இன்று முடிவுக்கு வந்து விட்டது. கௌதமே இன்று அதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார். 13 ஆண்டுகள் சேர்ந்திருந்த பிறகு என் வாழ்க்கையில் எடுத்த பேரழிவான முடிவாக இதை கருதுகிறேன் என்று அவர் கூறியிருப்பது ஏராளமான புதிர்களுக்கு வழிவகுத்துள்ளது. ஒருவேளை கமல் முன்வந்து பேச்சுவார்த்தை நடத்தி திரும்பி வா என்று அழைத்தால் போய்விடுவாரோ என்கிற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது கௌதமியின் விளக்கம். ஆனா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லப்பா என்று கூறுகிறார்கள் சினிமா உலகத்தில். கமலின் மூத்த மகள் ஸ்ருதியும் கௌதமிக்கும் ஒத்து வராமல் போய்விட்டது இந்த பிரிவுக்கான முதல் காரணம். சென்னையில் இருந்தாலும் கமலுடன் சேர்ந்து இருக்கவில்லை ஸ்ருதி. அம்மா சரிகாவுடன் சில நாட்களும், சென்னைக்கு வந்தா தனி வீட்டிலும் தான் இருக்கிறார் அவர். அப்பா கமல்ஹாசனை பார்க்க போக வேண்டும் என்றால் கூட முன் அனுமதி பெற்ற பின்பே செல்லக்கூடிய நிலை இருக்கிறதாம் ஸ்ருதி. இது ஒன் சைடு இருந்தாலும் கௌதமின் சொத்துக்கள் அனைத்தும் கமல் வசமே இருந்து வந்ததா. அவற்றை மீட்கும் பொருட்டே அவர் கமலுடன் இவ்வளவு காலம் குடித்தனம் நடத்தியதாகவும் கூறுகிறார்கள் திரையுலக. கௌதமின் மகளான சுப்புலட்சுமியை சினிமாவுக்கு கொண்டு வருகிற விஷயத்தில் கமலுக்கும் கௌதமிக்கும் ஏற்பட்ட மனக்கசப்பும் இன்னொரு காரணம் என்று கூறுகிறார்கள். கடந்த வாரம் பிரதமர் மோடியை சந்தித்தார் கௌதமி. ஏதோ மத்திய அரசின் சலுகைக்காகவோ அல்லது ராஜ்யசபை எம்பி மாதிரியான ஏதாவது ஒரு பதவிக்காகவோ அவரை சந்தித்திருப்பார் என்று கருதிய அத்தனை பேரும் இப்போது கப்சிப். ஏன்னா சொத்து விவகாரம் தவிர வேறு எதற்கும் அவர் அவ்வளவு பெரிய இடத்தில் கதவை தட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்க போவதில்லை. இப்போதைக்கு நாகரிகமாக வெளிப்பட்டிருக்கும் இந்த பிரச்சனை போக போக விஸ்வரூபம் எடுத்து இன்னொரு முகம் காட்டலாம். அதற்குள் கமல் சுதாரித்துக் கொள்வது அவர் இமேஜுக்கு நல்லது.